same charge q is placed inside a sphere. ஒன்று ஒரு ஸ்பியர் q சார்ஜ் வச்சிட்டோம். இன்னொன்று 1 மீட்டர் ரேடியஸ், இது 2 மீட்டர் ரேடியஸ் ரெக்டாங்கிள் ஸ்கொயர். அடுத்தது கியூப். ஓகே, கியூபுக்குள்ளேயும் ஆனால் 2 மீட்டர் ரேடியஸ்ல வைக்கிறோம். இப்போ எதுல ஃப்ளக்ஸ் கேட்டிருக்கு? ரெண்டுமே கியூன்ற சார்ஜ் தான். ஸோ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த? உனக்கு தெரியும், ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் அண்ட் த மீடியம் independent of the Gaussian surface. அப்ப நம்ம சுத்தி அசியூம் பண்றது எல்லாமே Gaussian surface. அப்போ ரெண்டுலயுமே லிங்க் ஆன ஃப்ளக்ஸ் சார்ஜையும் மீடியத்தை தான் பொறுத்து இருக்கு. ரெண்டுலயுமே சேம் சார்ஜ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ 1:1 is the correct answer. இது ஒரு தியரி கொஸ்டின். It is independent of the surface that we have imagined. இன்னும் சொல்ல போனா அந்த சர்ஃபேஸ் நீ என்ன சைஸ் வேணா எடுத்துக்கலாம். காசியன் ஸ்பியரா இருந்துச்சுன்னா என்ன ரேடியஸ் வேணா எடுக்கலாம். இது காசியன் கியூப், அது என்ன ஷேப் வேணா இருக்கலாம். மேட்டர் இஸ் ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் அண்ட் வேர் இட் எக்ஸிஸ்ட். ஃப்ரீ ஸ்பேஸ் ரெண்டுமே ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ரெண்டு கொடுத்த ஃப்ளக்ஸ் ஈக்குவலா தான் இருந்திருக்கும்.